ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி புரட்டாசி மாதம். சரி, அமாவாசை, நமக்கு திதி தர்ப்பணம் கிடையாது. சரின்னு புளியோதரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான். இது ஐயர் வீட்டு ஸ்டைலு, கோவில் புளியோதரை அந்த மாதிரி தான் பொடி அரைச்சி செய்கிறது. நான் ஃபஸ்ட்டு வந்து வெறும் கடாயில் வறுத்த நிலக்கடலைன்னு தான் கடையில் கிடைக்கும். இருந்தாலும் மறுபடியும் ஒரு வெறும் வானிலையில் வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தோல் போயிடும். அதுக்காக வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூனு, 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு. நான் முழு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அப்புறமா தனியா, அதாவது கொத்தமல்லி, கொத்தமல்லி இருக்கும் இல்லையா, அது வந்து 1.5 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1.5 ஸ்பூனு, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் போடும்போது மணமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஒரு 4லேருந்து 5 பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரியான குவான்டிட்டிக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறீங்க. கருகிடாமல் நல்லா மணம் வர மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இது வெள்ளை எள்ளு வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். என்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு போட்டிங்கனாலும் அதே அளவு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாக போட்டுட்டு அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா ஒரு 12 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நம்ம வீட்டு காரத்துக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப போட்டுற வேண்டாம், கசப்பாயிடும். அது எல்லாமே வறுத்து ஆற வச்சிடலாம். இந்த பக்கம் நல்ல எண்ணெய் தான், உட்ப்ரெஸ்டுங்க, மரச்செக்கு எண்ணெய். அதனால் உங்களுக்கு கலர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம். அதில் பெருங்காயம் வறுக்கும் போதும் போடணுங்க. கட்டி பெருங்காயம் இருந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுலேயும் போட்டிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிக்கோங்க. இங்கேயும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற, ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நான் போட்டிருப்பேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், இது பசு மஞ்சத்தூள் தான், அதனால் உங்களுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நிலக்கடலை, வேர்க்கடலை, அது வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு அது சேர்த்துக்கோங்க. ஏன்னா முதலையே சேர்த்துறத விட இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் கடிபடும் போது. அதனால் இப்போ சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நல்ல ஒரு, நான் வந்து எவ்வளோ எடுத்திருப்பேன், ஒரு 50 கிராம் 25 கிராம் மாதிரி புளி எடுத்திருப்பேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா புளியோதரைக்கு பிடிக்கும், அதனால் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தான் நல்லாவும் இருக்கும். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊறுனங்காட்டி உங்களுக்கு கரைக்கும் போது அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் நல்லா கட்டியாக ஊற்றியாச்சு. மறுபடியும் ஒரு 1/2 டம்ளருக்கு அந்த புளி சக்கையவே மறுபடியும் ஒரு கப் கரைச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் கிடச்சிது. அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்க்கும்போது உப்பு எனக்கு கம்மியாக இருந்தது, அதனால் மறுபடியும் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரியணும். உங்களுக்கு அந்த மனமே பார்த்திங்கன்னா வீடு, நம்ம எப்பவுமே இந்த புளியோதரை பொடி அரைச்சி செய்யும்போதும் சரி, புளியோதரை பண்ணினாலே உங்களுக்கு ஒரு அந்த மனம் வந்து வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா அந்த ட்ரை ரோஸ்ட் பவுடரை சேர்க்கணும் தான். நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு பார்த்திங்கனாலே தெரியும். அந்த கொதிச்சிட்ருக்குது, நல்லா கொதிக்குது. இதில் வந்து மண் சட்டியில் செஞ்சால் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இந்த வறுக்கிறதுக்கு இது வச்சதுனால அப்படியே இதிலேயே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடிகளை அப்படியே சேர்த்துக்கலாம். எடுத்து வைக்கணுன்னெல்லாம் இல்லை, இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து குவான்டிட்டிக்கு இது கரெக்டாக இருக்கும். புளிப்பு எல்லாமே சரியாக இருக்கும். இது கொஞ்சமாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா அச்சு வெல்லமோ மண்டை வெல்லமோ அது வந்து 1 ஸ்பூனுக்கு நல்லா தட்டிட்டு பொடிச்சிட்டு அந்த வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து இந்த பச்சையாக சாதத்தில் விட்டு பெரட்டி வச்சிட்டோம்னாலும் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஊற்றினீங்கனாலும் பச்சை எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம நல்லா கிளறும்போது அந்த பச்சை வாசமெல்லாம் இருக்காது. நல்லெண்ணெய் இப்படி விடுறதுக்கு இங்கே பிடிக்கும், அதனால் விட்டுருக்கேன். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த நல்லெண்ணெயும் ஊற்றி நல்லா கிளறி அந்த எண்ணெய் வந்துட்டுருக்கிற சமயத்தில் இப்போ நான் போட்டது தான் வெல்லம். அச்சு வெல்லத்தில் கொஞ்சம் ஒரு 1/4 பங்குன்னு வச்சுக்கோங்களேன், அதான் 1 ஸ்பூனுக்கு இருக்கும். அது மாதிரி போட்டால் போதும். ரொம்ப போட்டாலும் இனிப்பு அதிகமாயிடும். ஆனால் இந்த வெல்லம் போடுறது வந்து இதோட ஹைலைட்டுன்னு வச்சுக்கோங்களேன் புளியோதரைக்கு. அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதித்து நல்லா ஒரு மாதிரி உங்களுக்கு அல்வா பேஸ்ட்டு மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் இது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சாதம் வந்து உப்பு போட்டு வேக வைப்பீங்க எப்போவுமே அப்படின்னா, உப்பு போட்டு வேக வைக்கிறது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா சாப்பாடு உதிரியாக கிடச்சிரும் உங்களுக்கு. லெமன் ரைஸ்க்கும் சரி, இந்த புளியோதரைக்கும் சரி, அந்த மாதிரி சாப்பாடு வேக வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் ஏற்கனவே வடித்த சாதத்தை போட்டு ஆற வச்சுருந்தேன், நல்லா பராத்தட்டில் போட்டிருந்தேன். அதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதி ஊற்றி அதில் கலந்துக்குவாங்க அந்த மிக்ஸு, புளியோதரை மிக்ஸு. இது எல்லாமே இப்படி கலந்து வந்ததுக்கப்புறமா மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது. இப்போ மறுபடியும் நான் பாதி இருக்கிற பாதியை நான் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி நான் கலந்து
பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டான இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கலந்துட்டு கூட உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் போட்டு பொடி உப்பு தூள் உப்பு போட்டு கலந்துக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி போட்டு அமுத்தி வைக்கும்போது புளியோதரை சாதத்தில் எல்லாத்துலேயுமே பரவி ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறக்கும் கொஞ்சம் நேராக இருக்கிறதுக்கும் உப்பு அந்த காரம் எல்லாமே ஈவனாக இழுத்துட்டு அந்த சாதத்தோடு இழுத்தும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி அமுத்தி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட பருப்பு துவையல் சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து வடகம் அந்த மாதிரி மட்டும் பண்ணியாச்சு. பப்படம் வடகம் அந்த மாதிரி எடுத்து செஞ்சாச்சு. பார்த்திங்கனாலே சாப்பாடு வந்து நல்லா அப்படி ஒட்டாமல் அதே சமயத்தில் வெந்து கரெக்டாக ஆயிருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேங்க. டாட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.